சூர்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஹாஸ்டல் முன்னாடி இருளப்பன்னு ஒரு கிழவன் தான், ஞாபகம் இருக்கா? பழைய பேப்பர் வாங்க வருவானே, அந்த முட்டா பையன் வாரம் வாரம் என் கனவுல வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான்ப்பா. பழைய பேப்பர் காலை பாட்டு அப்படின்னா என்னைக்கோ எங்கேயோ பார்த்த கிழவன் என் கனவுல எதுக்கா வரான்? உயிர் ஸ்நேகிதனா? உயிரோட வேற இருக்கேன் நான். உன் கனவுலாம் வருதில்ல. எவனோ பழைய பேப்பர் கனவு அடிக்கடி வரானா? நேரம். ஆனா என் கனவுல மட்டும் நீ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கடா. நீ ஒருத்த மட்டும் இல்லடா, நம்ம ஊரு, நம்ம ஜனம், நம்ம மீட்டிங் பிளேஸ் இதெல்லாம் என் கனவுல வந்துகிட்டே இருக்கு. இப்போ அது புரியுதா? நீங்க ரெண்டு பேரும் இந்தியா விட்டு வேணா வரலாம், ஆனா இந்திய நினைவுகள், இந்திய கனவுகள் உங்களால மறக்கவே முடியாது. And as for this, என்கிட்ட இந்தியன் ஸ்டைல் ஸ்பூன் இருக்கு. The advantages of this spoon are, which is spoon comfort, non-toxic, non-stick, stain-free. Come on. Highly adjustable. கூடவே வரும், தேட வேண்டியதில்லை. Moreover, it comes இலவசம். No money, no problem. சரி, சும்மா இருடா. வாயை திறந்தா தேசத்தை பத்தியே பேசுவ, ஆனா போட்டிருக்கிறது மட்டும் அமெரிக்கன் ஜீன்ஸ் அண்ட் டி-ஷர்ட். இதுல என்னடா தப்பு? எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்கு, போட்டுப்பேன். ஆனோ பத்ராத் கிருதவோரியந்து விஸ்வதஹா. உலகத்துல நல்ல விஷயம் எந்த மூலையில இருந்து வந்தாலும் ஏத்துக்கடா மடப்பையில ருக்வேதத்துல எழுதிருக்கு, தெரியுமா உனக்கு? நீ சும்மாரு ஜிப்பா போட்டுக்கிட்டு இதயத்தை விக்கிறத விட டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்து சீதா ஹமாரான்னு பாடுறது எவ்வளவு பெட்டர். Shut up. You shut up. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா Please. என்னப்பா, புஷ்பக விமானமா? 10 மணி ஆச்சுல்ல, ஏர் இந்தியா பிளைட் சான் பிரான்சிஸ்கோல இருந்து மெட்ராஸுக்கு போற டைம். தினமும் வெளிய போய் டாட்டா சொல்லிட்டு வருவா, சின்ன குழந்தை மாதிரி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இதே பிளைட்ல ஏணி வச்சு ஏறி நான் போயிட போறேன். வெரி குட். நீ வேணும்னா போ, நான் மட்டும் இந்த ஜென்மத்துல இந்தியாவுக்கு மறுபடியும் வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வாடா. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துட்டா அங்க என் பழைய காரை தள்ளுறதுக்கு ஆளே இல்லடா. ஏய் சூர்யா, எப்படி இருக்கு நம்ம இந்தியா? இருக்கிற நாடுதான் எனக்கு இங்கு தாய்நாடு. இந்த நாடு தமிழ்நாட்டின் நிலை என்ன அங்கே சொல்லையா இங்கே, நிலை என்ன அங்கே இப்ப சொல்லையா இங்கே. ஓ ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினிகாந்த் அண்ணாவே நம்பர் 1 ஸ்டார் அம்மா. காவேரி சிக்கரங்கி தின்னு விட்டடா. எங்கே தொடங்குச்சோ அது அங்கே நிக்குது. இன்னைக்கு நம்ம ஊரில் எப்படி இருக்கு டிராபிக்? ஐயோ டிராபிக் அதிகமானது, ஓவர் பிரிட்ஜி வந்தது. மந்திரிங்க ரேட்டு அங்க என்ன ஆனது? எம்பயர் ஸ்டேட் பில்டிங் எவ்வளோ ஏறி போனது. உலகே நம்மாடு, ஊரே நம்பீடு, இருக்கிற நாடுதான் நமக்கு இங்கு தாய்நாடு. இந்த நாளில் தமிழ்நாட்டின் நிலை என்ன அங்கே சொல்லையா இங்கே, நிலை என்ன அங்கே சொல்லையா இங்கே.
எருமையோடு சேர்ந்தே நாம் குளத்திலே குளிச்சோமே கம்பளி படுத்த கட்டி நாமும் டான்ஸ் ஆடினோம் தாத்தாவின் கோபக்கண்டை எல்லாம் விட்டு ஓடினோம். என்னாச்சு அன்றைக்கு புளியங்காயை தின்று இன்னும் ஒரு நெஞ்சில் இங்கே இன்பம் என்று. வேலி தாண்டி ஓடும் போது காலிலே காயம் எலுமிச்சங்காய் பெய்யும் போது காயங்கள் மாயம் உலகே நம் நாடு ஊரே நம் வீடு இருக்கிற நாடுதான் நமக்கின்ற தாய்நாடு இந்த நாளில் தமிழ்நாட்டின் நிலை என்ன அங்கே சொல்லையா இங்கே நிலை என்ன அங்கே சொல்லையா இங்கே உலகே நம் நாடு ஊரே நம் வீடு இருக்கிற நாடுதான் நமக்கின்று தாய்நாடு இந்த நாளில் தமிழ்நாட்டின் நிலை என்ன அங்கே சொல்லையா இங்கே 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 இப்படியே போயிட்டே இருந்தா இப்படிப்பா ஏதாவது ஹோட்டல் பார்த்து நிறுத்து கவகமான பசியுது. மெக்சிகன் ஃபுட் சாப்பிட்றியா? மெக்சிகனும் வேணாம் சிக்ஸிகனும் வேணாம். வீட்லயே சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க போய் சாப்பிடலாம். ஓ மெக்சிகன் ஃபுட்லாம் வேண்டாம், வீட்லயே சித்திரவதை தயாரா இருக்குன்னு சொல்றியா? கரெக்டா சொன்னேன். இங்க தந்தூரின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு பேல்புரியை கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கு $20 கேட்பான். குடுப்பியா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அமெரிக்கால எல்லா விதமான சாப்பாடும் கிடைக்கும். இட்டாலியன், சைனீஸ், மெக்சிகன், தாய் எல்லாரோட டேஸ்டையும் திருப்திப்படுத்துவாங்க. இட்ஸ் a great country. இந்த மாதிரி எல்லாம் இந்தியாவுல கிடைக்குமா? ஏய், சும்மா சும்மா இந்தியா அமெரிக்கா கம்பேர் பண்ணாத. கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்களா உங்க ஆர்குமெண்ட்ட? நாங்க ஆர்கியூ பண்ணனா உங்களுக்கு தான் போர் அடிக்கும் மேடம். ஓகே, அட்லீஸ்ட் ஏதாவது நல்ல கேசரா போடுங்கப்பா. குட் ஐடியா. 2 பேர் சண்டையும் முடிஞ்சது. வீட்ல இருந்து 1 டஜன் கேசட்டை கொண்டு வந்தேன். ஒண்ணு கூட கேட்க முடியல. இது ஓகேயா? என்னது இது? போக்கோ ஹோண்டாஸ் போடுங்கப்பா, நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னாச்சு? ரீவெண்டாலையா? டப்பா டேப் ரெக்கார்டர். எந்த ஊர் மேக்குப்பா? மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் அமெரிக்கா. एक दिल चाहिए that's made in America. சூர்யா, கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? ஓ, என்ன பாக்குற? அதாங்க பென்சில் இருக்கு, அதை எடுத்து கேசட்டுக்குள்ள போட்டு ரிவைண்ட் பண்ணு. எங்க ஊரெல்லாம் கேசட் மாட்டிக்கிட்டா அப்படித்தான் பண்ணுவோம்ப்பா. I just called to say I love you and I வீடே வந்துருச்சு. யோ பேட் லக் சூர்யா, உன்னால பாட்டு கூட கேட்க முடியல. அப்பா, முதல்ல இந்த 2 டோர் கார்லாம் பேன் பண்ணுப்பா. நாளைக்கு என்னடா ப்ரோகிராம்? நாளைக்கு ஃபுல்லா நான் பிஸி. 3 மீட்டிங் இருக்கு. பூமிகா உன்னை வெளியே கூட்டிட்டு போவா. ஓகே? என்னடா? பரவாயில்ல விடு, நான் உன்னை கூட்டு போறேன். ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு கூட்டு போறேன். அப்பா தேங்க்யூ. Come on, வா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க சூர்யா? இதை எப்படி கட்டிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். என்ன அற்புதமான பாலம் இல்ல? எவ்வளவு அழகா இருக்குல்ல? இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்பாட். ஊர்ல நமக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருந்ததுல, அந்த மாதிரி. லீவ் நாள் வந்தா போதும், நான் உடனே இங்க ஓடி வந்துருவேன். 2 மனசுக்கு நடுவுல இதே மாதிரி ஒரு பாலம் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சொல்லியே ஆக வேண்டிய விஷயத்தை கூட நம்ம சொல்றதில்ல, மனசுக்குள்ளேயே மூடி வச்சிடறோம். உன்கிட்ட நாங்க ரொம்ப விஷயத்தை மறைச்சிட்டோம் சூர்யா. சசாங்குக்கு இப்ப வேலை இல்ல, ரொம்ப சோர்ந்து போயிட்டான். நான் இங்க சேல்ஸ்காலா வேலை பார்க்கறேன். So what? ஒரு பெரிய எஸ்டேட் ஓனரோட பொண்ணுன்னு நினைக்காம ஒரு சேல்ஸ்க்கான வேலை பண்றேன்னா I'm very proud of you. எந்த விஷயம்னாலும் முதல்ல உன்கிட்ட தானே சொல்லுவான் சூர்யா. இப்பெல்லாம் என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சொல்றது இல்ல. சில நேரம் நாம நினைச்சத சாதிக்க முடியுமாங்கிற பயம் வேற அவனை வாட்டிக்கிட்டு இருக்கு. சசாங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லா சுகத்தையும் ஈஸியா சம்பாதிச்சலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. வீண் ஆசைகளோட வெளிநாட்டுக்கு வர்றது அவ்வளவு நல்லதில்ல. பூமி, நீ நல்லா இருக்கல்ல? சூர்யா,
நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா அது நிஜமா இருக்காது. சிலர் என்னன்னா இருக்கிற டாலர் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம நாட்டு பணத்தோட கம்பேர் பண்ணி அதுல அலாதி சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த நிலையில்லாத சுகத்துக்காக நாம சொந்தம் பந்தம் பிறந்த ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? மனுஷன் தலையை விட்டுட்டு கிரீடத்தை தேடின கதையா இருக்கு. ஹவுஸ் யுவர் மேரிட் லைஃப்? சஷாங்க் கூட சந்தோஷமா வச்சிருக்கானா? He is a nice guy. ஆனா சூப்பர்ஃபிஷியல் மேன் சூர்யா. நம்ம 3 பேரும் எந்த சக்தியும் பிரிக்காதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதுக்கும் இப்ப நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ ஊர்லயே இருந்துட்ட, மொத்தத்துல நான் 2 ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டேன். நீங்க 2 பேரும் இங்க வந்த அப்புறம் நான் ஒருத்தனை எவ்வளவு சஃபர் பண்ணேன்னு கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்காக அட்லீஸ்ட் சண்டை போடவாது 2 பேர் இருக்கீங்க. ஆனா எனக்கு வெறும் செடி மரம் காடு சமுத்திரம் இவனோட தான் பேசிட்டு இருந்தேன். சூர்யா, you are a very strong and emotional person. இப்பவாது சொல்லு, உன் காதலி யாருன்னு சொல்லு. எங்க இருக்கா அவ? ஏன் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கல? நான் காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு கேட்கல. நீ ஜோரா கத்தி சொல்லிருக்கணும். I love you னு. என்னன்னு? I love you னு. நான் நினைச்சேன் காதல்ங்கிறது இரு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறதுன்னு. கத்தணுமா? ஆமாடா கண்ணா, அவ செவிடா இருந்திருந்தா காது கேட்டிருக்காது. நீ ஜோரா கத்தி சொல்லியிருந்தா சக்சஸ் ஆயிருக்கும். ஓ, அவ செவிடு, நான் ஊமை. வா. சூர்யா, அந்த பிரிட்ஜ் சமீபத்துல பூகம்பம் ஏற்பட்டதுனால அழிஞ்சு போயிடுச்சுடா. ஹாய். ஹாய். என்னப்பா எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்ல? ம், வாட் டு டு? ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருந்தது. சோ மெனி மீட்டிங்ஸ். காஃபி? ஆ, டயர்டா இருக்கா? காஃபி ப்ளீஸ். sure. அந்த பிரசில் கேப்பச்சினோலாம் வேணாமா? பியூர் தஞ்சாவூர் டிகிரி காஃபி. Hello? Yeah? Nana, who is that? Oh, one second. Surya, call for you. யாரு? Diana ba? Oh. Hi Diana, how are you doing today? Okay. Oh, that's great. Uh-huh. Oh, where was this? Really? Okay. Right. Bye. பேர் என்னவோ நல்லதா இருக்கு. டேய் திருடா, என்னடா நாடகம் ஆடுறியா? யார் அது டயானா? Suspense. நாளை காலையில் 8 மணிக்கு 2 பேரும் ரெடியா இருங்க. I'm gonna give both of you a big surprise.